போகலான்னு போகும்போதே ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு பஸ் சார்ஜ் கொஞ்சம் காசு கொடுங்களேன், ஒரு 15 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தார். அங்கேயே வந்து சரி 15 ரூபா, 5 + 1 6, 6னா முருகர், க்ரீன் ட்ரெஸ் போட்டுருக்காரு. நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இதை எழுதிட்டா போதும், சரி 6 ஜூஸ் வாங்கி கொடுக்குறத விட்டுலாமான்னு யோசித்தேன். சரி இங்கேயே முடிஞ்சிச்சு கனகம்பட்டி ஐயானுடைய இது. அங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாருன்னு. அது நான் அந்த கோயிலாண்டு போகும்போது கரெக்டாக அதுவும் வந்து அந்த கோயில் மேலே வந்து சிவன், முருகர், பார்வதி எல்லாம் ஒன்றா செட்டாக குடும்பமாக இருக்கிற பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சிவன்ன்றதே வந்து சங்கர் என்ற தோற்றம் தான். சிவனை வந்து நம்மளுக்கு அப்படியே முழு உருவமாக இருந்தாலே அது பேர் சங்கர் தோற்றம் தான் அது. அதனால் என்னப்பா அந்த 15 ரூபா கேட்டார் ஒரு பஸ் சார்ஜுக்கு ஒருத்தர். அவர்கிட்ட பேர் கேட்டால் அவர் சங்கர்னு சொன்னார். சரி அங்கேயே கனகம்பட்டி பழனிசாமி வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார்னு சொன்னேன் இல்லைங்களா, சரி அங்கேயே முடிஞ்சிச்சு, சரி ஜூஸ் வாங்க வேணான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நான் என்ன பண்ணேன், இதுக்கு போனேன். சரி போயிட்டு வாங்கின்னு வந்து கொடுத்துடலாம், ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லை. அதாவது கொஞ்சம் ஏழைங்களாக இருந்து கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்றதுனால பார்த்தா ரோட்டில் நான் போன நேரம் யாருமே இல்லை. சரி போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எதுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கின பின்னாடி கரெக்டாக ஒரு குப்பை, மெயினாக அவர் வந்து குப்பைகளை தான் அள்ள சொல்லுவார்ல கனகம்பட்டி பழனிசாமி, அந்த மாதிரி குப்பைங்களை எல்லாம் வாரிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 3 பேர். அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஐயர் ஒன்று கோயில் பூசை பண்ணுறவர், ஆனால் நடந்து வந்துட்டு இருந்தார் ரொம்ப டயர்டாக. அவருக்கு குருவுக்கு ஒருத்தர் குருன்ற பேர் கிடைக்கல. அவர் கரெக்டாக பாபா கோயிலாண்ட நின்னார். அவர் வந்து பாபாவையும் அப்படியே வர வழியில் பாபா இது இருக்குது, அதையும் கும்பிடலான்னு கும்பிடும்போது அங்கே ஒரு கோயில் பூசாரி ஐயர் அவர் வந்தார். அதாவது ஒரு அந்தனர் அப்படின்ற மீனிங். அவர் கொடுத்த அவரும் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லுவோன்னு சொன்னார். சரி மறுபடியும் இன்னும் ஒருத்தர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வந்து படிக்கட்டு ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏழையாக ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களேன்னு நினச்சிட்டு வரேன். யாரோ ஒருத்தர் வீட்டு வேலை செய்கிற லேடி மாதிரி தான் தெரிஞ்சுது பார்த்தா. சரி உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர்கிட்ட பேரும் கேட்டேன். அந்த 15 ரூபா பஸ் சார்ஜ் கேட்டவர்கிட்டையும் பேர் கேட்டேன். எனக்கு என்ன தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்க கேலி தான் பண்ண போகிறாங்க பேர் கேட்டான்னு. ஆனாலும் கேட்டுக்கிட்டேன். அப்போது சரி நீ இந்த லாஸ்ட்டாக இந்த லேடிக்கிட்ட கொடுத்துட்டு எதுக்கும் பேர் கேட்கலாம், யாரும் சுத்து முத்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கிட்ட பேர் கேட்டால் பாரதின்ச்சு. என் பேர் சொல்லிச்சது, உன் பேர் கூட பாரதி தானே அப்படின்னு நினச்சிட்டு என்ன மீனிங் தெரில, என்ன பிரபஞ்ச கனெக்ஷன் இது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். சொன்ன கனகம்பட்டி ஐயா தான், அது ஏதோ என் பேர் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க வைக்கிறார் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி இதையும் நான் வந்து இது பண்ணேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி அந்த பச்சை கலர் குங்குமத்துலேயே வந்து இது பண்ணேன். நீங்கள் இதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்றது தான் தோணுது எனக்கு. இதுக்கு இது எதனா இதுதான் இந்த சீனரி தான். அது இது மேலே ஆதிசேஷன் மேலே கண்ணன் இருக்கிற இது